ராமநாதபுரத்தில் குடிநீர் ஆதாரமாக இருந்து வரும் முகவை ஊரணியில் மர்மமான முறையில் உயிரிழந்த மீன்கள் கரை ஒதுங்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் முகவை ஊரணியில் மீன்கள் உயிரிழந்து கரை ஒதுங்கியதை கண்டு பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இதுகுறித்து ராமநாதபுரம் நகராட்சி அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தனர். தகவலின் பேரில் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் சோதனை செய்தபோது சுமார் 5 டன் எடையுள்ள மீன்களை சேகரித்தனர். இந்த நிலையில் முகவை ஊரணியை தூய்மைப்படுத்தவும் கரைகளை பலப்படுத்தவும் ராமநாதபுரம் நகர்மன்ற உறுப்பினர் ராஜாராம் பாண்டியன் கோரிக்கை விடுத்தார். சாக்கடை கலக்கிறதுனால இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா டன் கணக்கில் வந்து அந்த ஊர்நிலையில் இருந்த மீன்லாம் சேர்த்து மருந்துட்டு இருக்கு. அந்த நகராட்சி மூலமாக அப்புறப்படுத்திட்டு இருக்காங்க. இது சீக்கிரமே ஒரு மிகப்பெரிய அந்த சாக்கடை தண்ணியாக இருக்கிறதுனால இன்னைக்கு இருக்க நிலத்தடி நீர்மட்டம் வந்து எல்லா இடத்துலையும் குறைஞ்சிட்டு வர நேரத்தில் இருக்க கிணத்துகளில் ஊரை சுற்றி இருக்க கிணத்துகளில் வந்து இந்த கழிவு நீர் தான் வந்து கிணத்துகளில் வந்து மிகப்பெரிய ஒரு சுகாதார சீர்கேடு ஏற்படுத்துறதுக்கு முன்னாடி அந்த சாக்கடை நீர் கலக்கிறத வந்து தடுத்து இந்த வாய்க்காலில் விடாம அதை வந்து ஒரு மாற்று ஏற்பாடு செஞ்சு அவங்களுக்கு வந்து கொடுத்தா அல்லது அந்த பக்கம் பாதாள சாக்கடை சேர்த்து இணைச்சு வந்து கழிவுநீர் கலக்காத வகையில் தமிழ்நாடு அரசு வந்து உடனடியாக வந்து நடவடிக்கை எடுக்கணும்.